வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 10 இட்லி கூட உடனே காலி ஆயிரும், அந்தளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ரொம்பவே எளிமையாகவும் சுவையாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு புதினா கட்டு இந்த அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இலையை நல்லா பழுத்த இலையை விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வரமிளகா 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4-5 பூண்டு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகா ஒரு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா தக்காளி சேர்க்குறோம்ல, அதனால் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு கட்டு புதினாவுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல, இது கரெக்டான அளவு தான். காரம் மட்டும் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்குறதுனால புளிப்பு இந்த அளவு இருந்தால் போதும். புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகணும். சூடாகினதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்போ 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதெல்லாம் பொரிஞ்சு வர்றப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா ரெண்டுமே பொன்னிறமாக வரணும். இப்போ இது கூட பூண்டையும் சேர்த்து வரமிளகாயும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி பச்சை மிளகா அதையும் வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதக்கிட்டு இந்த ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி இது கூட புளி சேர்த்துட்டு இப்போ கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த மாதிரி புதினா கட்டு நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வதக்கணுன்னா 2 வதக்கிட்டால் நல்லா கம்மியாயிரும். இந்த மாதிரி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குல்ல, இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே
ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கடுகு பொரியட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த புதினா சட்னியில் சேர்த்துக்கோங்க. தண்ணியுடைய பக்கம் இந்த கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கும், நல்லா ஊற்றுற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உடனே இட்லியெல்லாம் காலியாகிடும். இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அருமையான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.